வாலிப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய நலன்களை குறித்தும் பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு பெண்மணி பல்வேறு உறவு நிலையில் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ஒரு சிறந்த தாயா, தன்னுடைய சகோதரர்களிடத்துல ஒரு சிறந்த சகோதரியா, தன்னுடைய பெற்றோர்களிடத்துல சிறந்த ஒரு மகளா, இந்த மாதிரி எந்த விதத்துல நம்ம அவர்களுடைய உறவை எடுத்துக்கிட்டாலும் அதுல அவங்க சிறந்த நிலையில அடையிறாங்க. அதற்கு காரணம் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த கட்டுப்பாடு, அந்த நிலையில அவர்கள் வளர்க்கப்படக்கூடிய அந்த வளர்ப்பிலே தான் அவர்களுடைய எதிர்காலம், அவர்கள் சிறக்குகின்ற அந்த எதிர்காலம். இப்போ நம்ம பல வாலிபர்களை குறித்து பல்வேறு விஷயங்களை, இந்த காலத்துல எப்படி வாலிபர்கள் இருக்காங்க, அவர்கள் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட வேண்டும், அவர்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நமக்கு முன்னால் இஸ்லாத்துல பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு முன்மாதிரியாக இருந்த இஸ்லாமிய இளைஞர்களை குறித்து பேசுவதற்காக முஹம்மது தௌஃபீக் அத்தாயி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فاستقيموا كما أمرت ومن تاب معك ولا تطغوا إنه بما تعملون بشير. في آية الهود قال رسول الله صلى الله عليه وسلم استقيموا ولا تحشوا واعلموا أن من أفضل أعمالكم الصلاة ولا يحافظ على علوء إلا المؤمن. ரவாஹு புகாரி அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்களுக்கு முன்பதாக சில இளைஞர்களையும் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தை கழித்தார்கள், மேலும் நபிமார்கள் எப்படியெல்லாம் கழித்தார்கள், மேலும் சஹாபாக்கள் அந்த இளமை காலத்தில் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். ஆரம்பமாக நான் ஓதிய இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரை திருமிதி என்கிற நூலில் விளக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்க வரும் பொழுது, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி ஒன்று நிறைச்சிருந்துச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன உமரே பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஏதாச்சும் ஒரு சஹாபாக்கள் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கொண்டே இருப்பாங்க. அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்க வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஒரு வெள்ளை முடி தெரிஞ்சது, எப்போவுமே தெரியாது. ஏன்னா சஹாபாக்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வெள்ளை முடி இருந்தது என்பதையும் ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன வெள்ளை முடி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. உமரே, இந்த மாதிரி ஆயத்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆயத்தை ஓதுறாங்க, ஃபஸ்தகீமு கமா உமிர்த. நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் நிலையாக இருங்க. கமா உமிர்த, நாம் ஏவிய ஒன்றை கொண்டு நீங்க நிலையா இருங்கன்னு யாரை பார்த்து சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான். அதுக்கடுத்து சஹாபாக்களையும் சேர்த்து சொல்றான் பாருங்க, வமன் தாப மஅக, மேலும் உங்களுடன் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் நீங்கள் நிலையாக இருக்க சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான். அதுக்கடுத்து வலா தத்தகோ, நீங்கள் அதுல வரம்பு மீறாதீங்க. இன்னஹு பிமா தஅமலூன பஷீர், அவன் நீங்கள் செய்வதை அவன் அறியக்கூடியவராக இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இளைஞர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்தகீமு, நீங்கள் நிலையாக இருங்கள், வலா துஹ்ஷு, நீங்கள் வரம்பு மீறாதீங்க. இந்த காலத்துல ஒரு இளைஞன் தவறான வழியில போறான் அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குது. சஹாபாக்கள் அந்த காலத்துல அவங்களுடைய இளமை பருவத்தை அவ்வளோ
சுலபமாக, அதுவும் எந்த ஒரு பாவத்திலையும் கழிக்காதனுடைய காரணம் என்ன? அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைத்து நேரமும் அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாத நாள் கிடையாது, சஹாபாக்களிடம் பேசாத நாள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய, அதுவும் இல்லாம இளைஞ சஹாபியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் அதிகமாக பயன்படுத்துவார்கள். போராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, நம்ம எல்லாம் ஹதீஸ் வாசிக்கும் போது இந்த பேரை வாசிக்காம நம்ம வந்து கடக்க முடியாது. யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடனே சேர்ந்து அவங்களுடைய இளமையை கழித்தாங்க. அதனால அவங்களுடைய ஹதீஸினுடைய எண்ணிக்கை இந்த இஸ்லாத்தினுடைய கிதாபில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தான் இருக்கிறதுல அதிகமான ஹதீஸை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்த்து சொன்ன ஒரு சஹாபி, நீங்க இவரை போல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம வரலாறு பார்க்கும்போது, அவங்க தன்னுடைய வாலிப வயதை அடையிறதுக்கு முன்னாடியே 10-12 வயசுலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சேவை. காலையில எந்திரிச்சதுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறதாக இருக்கட்டும், நைட்டு தூங்கும் பொழுது மிஸ்வாக்கை எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடனே சேர்ந்து அவங்க வந்து பயணித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க. என்ன அனுமதினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் கேட்டு தான் உள்ள வரணும். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். எனவே நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எப்படி அவங்கள பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் அவங்க ஓதக்கூடிய அந்த சூரா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஓதுனாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பார்க்க முடியுது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம், அவங்க எல்லாருமே தன்னுடைய இளமை காலத்துல தான் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு எண்ணத்தை போட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறைவன் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்தது இளமையில. அது மட்டும் இல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவங்களுக்கு குழப்பம் நிறைந்த, கஷ்டம் நிறைந்த வாழ்வு வந்தது இளமை காலத்துல. அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹு தாலா அரசவையில அமைக்க வச்சான். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இந்த செஸ் விளையாடுறத வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக அது வந்து அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 தம்பதிகள் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, நம்ம பெக்கிற குழந்தைய நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு முதல்ல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சு. அதாவது நான் வந்து பெரிய மாவீரனை ஆக்கணும்னு சொல்லி ஒருத்தர் நியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அதே போல அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அவங்களுக்கு பேர் வந்து சோஃபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்க்கலாம். அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்தே அவங்களுக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுடைய 12 வயசுல வேர்ல்டு சாம்பியனா மாறுறாங்க. எப்படி? இந்த வேர்ல்டுல அவங்கள மிஞ்சிக்க ஆள் இல்லை. ஏன்? அவங்களுடைய பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையில வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும், இபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூளை பகுதி எப்போ விரிவடையும்னா, ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது. அதான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒருத்தர் ஆரம்பத்துல மியூசிக்கை வாசிக்கிறதுக்கும் ஒருவர் அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பாடம் புதிதாக ஆரம்பிக்க டீச் பண்றவங்களுக்கும் டீச் பண்ணி அதுல மேல்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் கணக்கு போடுறவங்கள பார்த்து போங்களேன், அவங்க இந்த விலைக்கு இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட்டரே இல்லாட்டியும் அவங்க வந்து கணக்கு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மூளையில் அந்த ஒரு பகுதி மட்டும் மிக அதிகமாக வேலை செய்யும். எனவே அந்த சோஃபியா இப்போ கூட நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தாலும் தெரியும், அவங்க வந்து 13 வயசில் வேர்ல்டு சாம்பியன் பட்டம் பெற்றாங்க செஸ்ஸில். எதனால்? அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த வாலிப வயத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதை நம்ம தன்னுடைய பிள்ளைகள் மேலே அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த உலகம் புகழ் பெற்ற அந்த மகளை வந்து அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தும் 2 குழந்தைகள் பெற்றது. அவர்களும் உலக செஸ் சாம்பியனாக வந்தார்கள். எனவே நான் சொல்லக்கூடிய விஷயம், எதுவாக இருந்தாலும் தன்னுடைய
பிள்ளை தவறான வழிக்கு போவது என்பது சாதாரண விஷயம். அதை நாம் எடுத்து கையில் மாற்றுவது தான் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல இந்த வாலிபத்தை இறைவனுடைய பாதையில பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் மேலும் எனக்கும் அல்லாஹு தாலா தந்தவர் புரிவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.